இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மகா அக்கா, சரி நான் கிளம்புறேன். எங்க பாரு, திரு ரொம்ப டவுனா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. நடந்த விஷயத்துல இருந்து இன்னும் அவன் வெளியில வரலன்னு நினைக்கிறேன். நீதான் இங்க என் இடத்துல இருந்து திருவை பாத்துக்கணும். சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? திருவுக்கு டேப்லெட் சாப்பிடுறதுனா சுத்தமா ஆகாது. நேரத்துக்கு அவன் சாப்பிடவே மாட்டான். கேட்டா பசிக்கலன்னு சொல்லுவான். அதெல்லாம் நீதான் கரெக்டா செக் பண்ணி அவனுக்கு கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அவன்கிட்ட காலையிலே சொல்லணும்னு நினைச்சேன். நீதான் மார்க்கெட் போயிட்டியே. திருவை பொறுத்த வரைக்கும் யாரும் டிஸ்டர்ப் பண்றது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்கு ஏதாவது பெயின் இருந்தா கூட அதை நம்ம கேட்டா மட்டும்தான் சொல்லுவான். அதனால நீ திருவை கவனிச்சுக்கிட்டே இரு. இந்த மாதிரி டைம்ல கூட அவன் போர் அடிக்குதுன்னு ஆபீஸ் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு சும்மா இருக்கவே பிடிக்காது. அப்படி ஏதாவது உன் கண்ணில் பட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லு, பயந்துருவான். சரிக்கா. அப்புறம் நேரத்துக்கு ஏதாவது ஒண்ணு அவனுக்கு சாப்பிட கொடுத்துக்கிட்டே இருமாஹா. அவன் சாப்பாட்டு விஷயத்திலயும் எதுவும் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டவே மாட்டான். கரெக்ட் டைமுக்கு சாப்பிட வச்சிரு. அவன் வேண்டான்னு தான் சொல்லுவான். என் பேரு சொல்லு, சாப்பிடுவான். சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். திருவை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மகா. துருன்னு எப்படி ஆக்டிவா இருப்பான். அவன் சீக்கிரமா கியூர் ஆகணும். எனக்கு என் பழைய திருவை பார்க்கணும். திருவை இப்படி விட்டுட்டு போகவே எனக்கு பிடிக்கல. ஆனா என்னால இங்கே இருக்க முடியாதுல்ல. நீ இருக்கிற தைரியத்துலதான் நான் போறேன். பாத்துக்கோமா. அக்கா, என்னக்கா இது? சாரி மகா, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். என்னால திருவை இப்படி பார்க்க முடியல. அன்னைக்கு ரோட்ல அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கிடந்தான் பாரு. அது அப்படியே மனசுல பதிஞ்சு போச்சு. என்னால நார்மலாவே இருக்க முடியல மகா. எனக்கு அதை பத்தி நினைச்சாலே என் உடம்பெல்லாம் பதறுது மகா. தெருவுக்கு அந்த இன்சிடென்டோட பாதிப்பு இருக்கும். அவனுக்கு சீக்கிரம் சரியாயிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, நான் வரேன் மகா. சரிக்கா.